படத்தோட பாசிட்டிவ் போலீஸ்க்கும் இமோஷன் இருக்குன்னு ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க. அந்த நைட் ஃபுல்லாக வர கேஸை அவங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரோஷன் மேத்து திலீஷ் போத்தனை புரிஞ்சிக்காமல் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நல்லவருன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மனநோயாளிகிட்ட இருந்து பையனை காப்பாற்றுறது, தற்கொலை முயற்சி பண்ணுற பெண்ணை இவங்க காப்பாற்ற நினைக்கிற மூமெண்ட்டுன்னு ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க. திலீஷ் போத்தன் இந்த படத்தில் ஒரு இமோஷனல் சீன் இருக்குது. அந்த சீனில் அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த மூவி கேரளாவில் உள்ள இடுக்கியில் எடுத்திருக்காங்க. கேரளா லொக்கேஷன்னாலே சொல்லவே வேணாம். இந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாகவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் மணிஷ் மாதவன் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அனில் ஜோசப் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். மியூசிக் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாரு. க்ரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த மூவி ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் லாஸ்ட் 25 மினிட்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே எக்ஸ்ட்ரானரியாகவே இருந்தது. இந்த மூவி கமர்ஷியல் மூவி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்லோ பர்னிங் க்ரைம் த்ரில்லர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. தாராளமாக இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.